ஷேரிங் மை ஈவினிங் வித் சியர்ஸ். அப்புறம் வந்து இந்த மல்டி கெட்டிலில் வந்து தான் நான் இன்னைக்கு அந்த அரைவேக்காடாக இருந்த ரைஸை வந்து இதில் வச்சு தான் நான் வந்து எடுத்தேன். இது வந்து மேரேஜ் கிஃப்ட்டு. பெரியம்மா ஒருத்தங்க வந்து இந்த டிப்ஸ் சொன்னாங்க. இது வந்துட்டு உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரில. பட் ஸோ யா காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு வருது. இப்போ தான் இந்த இடம் வந்து காஞ்சு அது அப்படியே வருது. பட் இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்மையாக தலைவலி, சீரியஸாக. இப்போ கூட நான் வந்து போட்டிருக்கேன், அந்த பெயின் பாம் எல்லாம் போட்டிருக்கேன் தலைவலிக்கு. ஏன்னா எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. கண்ணுக்கு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. எவ்வளோ நாள் கொடுக்குறது, எவ்வளோ நாள் கம்பெனி கொடுப்பாங்க. இதனாலயா என்னன்னு தெரில, எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி. ஸோ வந்து இந்த தலைவலியோடு இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஸ்டவ்வும் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி மக்கர் பண்ணி கரெக்டாக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அன்எக்ஸ்பெக்டடாக. இந்த ப்ரீத்தி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் 3 பர்னரு. ஸோ இதில் வந்துட்டு இந்த இப்போ இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல வந்து தீ வைப்போம்ல அந்த கேஸ் லைட்டர் வச்சு, அப்போ வந்து ப்ளூ கலரில் எரிஞ்சிச்சுன்னா கேஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை அதில் ஆரஞ்சு தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா கேஸ் வந்து காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிலேஷனில் பெரியம்மா ஒருத்தங்க வந்து இந்த டிப்ஸ் சொன்னாங்க. இது வந்துட்டு உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரில, பட் உண்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் கரெக்டாக வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல பார்த்தேன். இங்கே வந்து நான் ஏதோ பற்ற வச்சுருக்கும் போது ஆரஞ்சு கலரில் பார்த்தேன். பட் இருக்காது, அதுக்குள்ளவா காலியாக போகுது 3 மந்த்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே 2 பேருக்கு மட்டும் தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இங்கே ரைஸ் இருந்துச்சு, இங்கே வந்து இந்த குழம்பு தான். இந்த குழம்பு இருந்துச்சு, வெண்டைக்காய் குழம்பு. இதை வச்சுருந்தேன், டபக்குன்னு ஆஃப் ஆகிட்டான். ஆஃப் ஆனனால என்னால் லஞ்ச் கூட கட்டி கொடுக்க முடியல. அப்புறம் வந்து இந்த மல்டி கெட்டிலில் வந்து தான் நான் இன்றைக்கி அந்த அரைவேக்காடாக இருந்த ரைஸை வந்து இதில் வச்சு தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ அதுதான் வந்து இங்கே இப்படி இருக்குது. இந்த ரைஸ் வந்து இது குழம்பு கரண்டி வச்சு எடுத்தனால இப்படி இருக்குது. ஸோ வந்து இந்த ரைஸ் வந்து நான் கெட்டிலில் பண்ணது தான். அதுக்கப்புறம் இந்த குழம்பும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு இதாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த குழம்பையுமே அந்த கெட்டில் அதுக்கப்புறம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியல. பட் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, வீட்டில் உள்ளது தான். ஸோ வந்துட்டு இதை நான் தூசி தட்டி இப்போ நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தலை வலிக்குது. டீ போட போகிறோம் நம்ம இன்றைக்கி. எதுலனா இண்டக்ஷன் ஸ்டவ்வில். ஸோ இந்த ஆரஞ்சு பாக்கெட் வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வந்து எவ்வளோ நாளைக்குன்னா, இப்போ எங்கள் 2 பேருக்கு வந்து நான் 3 டேஸ்க்கு மேலேயே வந்து நான் தண்ணி சேர்த்து எனக்கு வந்துச்சு ஒரு பாக்கெட்டு. ஸோ வந்து இந்த ஆரஞ்சு பாக்கெட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த ஆரஞ்சு பாக்கெட் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணி சேர்த்து எனக்கு 3 நாளே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் 2 பேரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நான் ஊற்ற மாட்டேன், தேவையான அளவு இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து நான் வேறு பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த செம்பு இருக்குல்ல, இந்த குட்டி செம்பு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குட்டி பிள்ளையில் இருக்கும் போது யூஸ் பண்ணலாமா. என்னோடய மதர் இன் லா வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து கொடுத்தாங்க மீன்ஸ் காட்டினாங்க. நான் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம வந்து இதை ஒரு மெமரிபுளாக யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சரில் சைல்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம அதில் கொடுக்கும் போது உங்கள் அப்பா குடிச்சதுரா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். பால் வந்து இப்போ நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இவ்வளோ இருக்குது இந்த பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நான் இந்த பவுலில் வேறு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுல் வந்து எனக்கு அடுத்த 2 நாளைக்கு வரும். இதை நான் பாதியாக சேர்த்து தண்ணி சேர்த்தா. ஸோ அந்தளவுக்கு திக்காக தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருந்தால் நீங்கள் அதை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுங்கள். ஏதோ லக்கிலி நான் ஒரு 2-3 பாத்திரம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். நான் வந்து என்ன வைக்கிறதுன்னு தெரில எடுத்தோன்னே, பட் இருந்தாலும் ஹையிலே வைப்போம், பார்த்துக்கலாம். கிச்சனில் வந்து இப்படி ஹேரை வந்து விரித்து போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏன்னா என்னோடக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. நான் இப்போ பேண்டு போட்டால் என்ன லைட்டாக ஒரு கிளிப்பு குத்துனா கூட ரொம்ப வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்து பொறுமையாக தான் நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து இஞ்சி இல்லாமல் நான் வந்து டீ குடிக்கிறதே கிடையாது. ஸோ நான் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து தான் எதுலனாலும் பரவாயில்லடா. ஆக்சுவலாக நான் கெட்டிலில் வந்து செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த மல்டி கெட்டில் காட்டினேன்ல, அதில் வந்துட்டு டீ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே இதிலே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னது
பால் ஒன்று எடுத்துகிட்டு போனால போய் அங்கே ஃப்ரிட்ஜில் லைட்டாக சிந்தியாச்சு. அதை வேறு இதில் சொல்லிட்டேன். இப்போ தடையும் தெரியாத அளவுக்கு தொடச்சிட்டேன். பட் இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரிட்ஜை தொடச்சி அழகாக வச்சுருந்தாங்க. நான் மறுபடியும் போய் அதை குப்பையாகி விட்டேன். அது வந்து அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தான் தெரியும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. தொடச்சிட்டேன், இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கு. ஆக்சுவலி வந்து கொதிக்க போது நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது. இதுவும் சிந்திருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீ தூளை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, இந்த டீ தூள் சூப்பராக இருக்குது. ஸோ டீ தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிப்போம். பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்டவ்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பட் டக்குன்னு நான் வந்து டவுன் பண்ணிக்கிறேன். ஐயோ, ஓகே, ஒரு 120 இருக்கட்டும் இப்போதைக்கு. அப்புறமா வந்து நம்ம இதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தித்வா புயல் வந்து ஒரு வழியாக இதாகி இன்னைக்கு வந்து மழையே இல்லை, அவ்வளவா தூரிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த வீக் பிடிச்சிருந்துச்சு. கண்ணில் அடிபட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த தித்வா புயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது நான் வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் மாதிரி ஃபுல்லாக இதிலே பேசிகிட்டு இருக்கேன். சில நேரம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு பேக்கில் வாய்ஸ் கொடுப்பேன். பட் இப்போ வந்துட்டு நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இது பார்க்க எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா இது தனியாக எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ ஹெல்த் ஒழுங்காக இல்லை. நான் வந்து இஞ்சியை வந்து தட்டி வச்சுருக்கிறத இப்போவே போட்டுடுறேன். ஒரேடியா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். டிக்காஷன் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் ஆகுவேன். எப்போவும் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுறேன் நான் இப்போ ரீசெண்டாக. அப்புறம் வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா சேர்த்துட்ருக்கேன். இவன் இண்டக்ஷனை நோட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். கொதிச்சானா, இப்போ ஆஃப் ஆகிட்டானா, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி கொதிப்பான். அப்படியே ஏறி ஏறி இறங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ கொதிப்பான் பாருங்கள். கொதிடா. குட் பாய். கொதிப்பான், அப்புறம் ஆஃப் ஆகும். இதுதான் இவனோட வேலை. 300க்கு மாற்றிருக்கேன். இப்போது பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. அஃப்கோர்ஸ் நைட்டு வந்து இதில் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் பாஸ்தா அதெல்லாம் செய்யலாம், பாஸ்தா செய்யலாம். பட் ஆனால் ஐயோ ஏறி ஏறி இறங்குறான், பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ பாஸ்தா செய்யலாம், பட் ஆனால் நான் பாஸ்தா செய்யலை. ஸோ தோசை, இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் இப்போதைக்கு. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறனால ஃபீவரிஷாக வேறு ஃபீல் ஆகுது. ஸோ தோசை வந்து வாங்கிட்டு தான் வர சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா தோசை தவா வந்து இதில் வச்சு சுடுற மாதிரி அதை சுடலாமான்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. அந்த நான்ஸ்டிக் தவாவை இதில் வச்சுருக்கேன். அதோட ரவுண்டு வந்து ரொம்ப பெருசாகவும் இதை தாண்டி இருக்குது. ஸோ அது வந்து இதில் செட் ஆக மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு நைட்டு வந்து கடையில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்டை. ஸோ வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. இதை வெயிட் பண்ணியே எனக்கு தலைவலி அதிகமாயிரும் போல். அப்படி வரீங்களா? கூட்டவா குறைக்கவா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ ரைஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா மார்னிங் அவங்க போனதுக்கப்புறமா தான் நான் வந்து அதை என்ன பண்ணேன், அந்த கெட்டிலில் மாற்றி சரி பண்ணேன். ஸோ நான் சரி பண்ணனால நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து ரைஸ் கொஞ்சம் மிஞ்சிருக்கு நான் காட்டினது. ஸோ அதை என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. சைட் டிஷ்க்கு வந்து ஏதாவது வேணால் அவங்களுக்கு கடையில் வாங்கிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்து இப்படி தான் ஓட்டி ஆகணும். எனக்கு தலைவலியாக வேறு இருக்கா. ஸோ வந்துட்டு ஈவன்தோ ஸ்டவ் இஷ்யூ இல்லைனாலும் இதாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பூஜா ரூம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணது. ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய டீம்மேட்ஸும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணாங்க. க்யூட்டாக அப்படியே இந்த இடத்துக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேலே இருக்கிறது அந்த இது வந்துட்டு எனக்கு வந்து கிஃப்ட்டு. இது வந்து மேரேஜ் கிஃப்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டு பூஜை ரூம். பட் இன்னொரு நாள் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். இது கீழே வந்துட்டு க்யூட்டாக ட்ராயர்லாம் இருக்குது. இவன் கொதிக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பேச வேண்டியதாக இருக்குது.
சுகரை கொஞ்சம் போடுறோம். இப்போவே நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே சேர்த்து டக்குன்னு எடுத்து குடித்தோமா, தலைவலியை குறைச்சோமா அப்படின்னு இருக்கும். ஸோ வந்துட்டு நான் 1 2 3 4 5 போடுறேன். நான் சொன்னேன் இது ஒயிட் சுகர் கிடையாது. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஒரு வாட்டி கொதிச்சுக்கிட்டோம். மேலே வாங்க வாங்க வாங்க. ஓகே, நம்ம இப்போது அப்படி கொஞ்சம் கூட்டி 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 வச்சுட்டு அப்படியே இந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது சத்தம். இப்போ நம்ம எடுத்து ஊற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க. வெளியில் கிளைமேட் இன்னுமே குளிராக தான் இருக்குது. ஃபேன் யூஸ் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது. டீ ரெடி கம்ம கம்மன்னு. ஸோ என்னோடய தலைவலி இது குடிச்சாவது போகும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாள் எப்படி உங்களுக்கு போச்சு? இது ரொம்ப ரொம்ப சின்ன vlog தான். இதில் ஒன்றுமே இல்லை தான். பட் ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஷேரிங் மை ஈவினிங் வித் யூ. சியர்ஸ்.